ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்கேன் பற்றி பார்க்க போகிறோம். என்டி அதாவது கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற தண்ணி அளவு. குழந்தைக்கு ஜெனடிக் பிரச்சனைக்கான அடையாளம் இருக்கா இல்லையானோ, மெயினாக வந்து டவுன் சிண்ட்ரோம்கான அறிகுறிகள் இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்டி ஸ்கேன், ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்கேன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேன் எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11லேருந்து 13 வருஷத்தில் பண்ணுறோம். குழந்தையோட உறுப்புகள் மெயினாக வந்து கை, கால், அப்புறம் வந்து முதுகு எலும்பு, ஹார்ட்டில் 2 அறைகள் கரெக்டாக இருக்கா, ரத்தம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தது மட்டும் இல்லாமல் என்டி அதாவது கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற தண்ணி அளவு நல்லா இருக்கா, மூக்குத்தண்டு மூக்கு எலும்பு வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். இது எதுக்காக பார்க்குறோன்னா, இந்த என்டியும் நேசல் போலும் அதாவது கழுத்துக்கு இருக்கிற தண்ணி அளவும் மூக்கு எலும்பும் நல்லா இருந்தால் குழந்தைக்கு ஜெனடிக் பிரச்சனைக்கான அடையாளம் இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்த்துக்கிறோம். மெயினாக வந்து டவுன் சிண்ட்ரோம்கான அறிகுறிகள் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இந்த ஸ்கேன் நார்மலாக இருக்கிற பட்சத்தில் 70% குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம்கான அடையாளங்கள் இல்லை அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். இந்த ஸ்கேன் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. இது கூடவே அம்மாவோட பிளட் டெஸ்ட், ஹார்மோனையும் சேர்த்து பண்ணும்போது அதே கம்பைன் டெஸ்ட் இல்லை டபுள் மார்க்கர் டெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ரெண்டையும் சேர்த்து கணிக்கும் போது 90-95% டவுன் சிண்ட்ரோம்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா நம்ம குழந்தைங்கிறது உறுதியாக நான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்கேன் பண்ணும்போது இந்த ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பிபியோ அம்மாவுக்கு பிபியோ குழந்தைக்கு வெயில் குறையாமல் இருக்கிறதுக்காக ஆஸ்பிரின்ற மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் இது. ஸோ எப்போவுமே 3ஆம் மாதம் ஸ்கேன் பண்ணும்போது கர்ப்பப்பைக்கான ரத்த ஓட்டத்தையும் மெஷர் பண்ணியிருக்காங்களான்றது பார்ப்போம். நான் டாக்டர் ரம்யா சந்தாதன், கருநல சிறப்பு மருத்துவர், காஞ்சிபுரம், நிம்மதி. தேங்க்யூ.